ஆண்டவா என்ன கேக்குறேன்னா ஏதோ மக்களுக்கு ஆமா இந்த பூவாடக்காரை அழைச்சிட்டு ஆமா உனக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்களா இருக்கும்படியான ஒரு குழந்தைங்களுக்கு சிகனைக்கு காரணம் செய்ய குறைபாடு இல்லாத தப்பு தண்டை இல்லாத மக்களை காப்பாற்று அந்த குடும்பத்தை சார்ந்த மக்களையும் உற்றார் உறவினர் இந்த மக்கள்லாம் வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க உனக்காக வந்து பூஜை செய்ய வந்திருக்காங்க அந்த வெளி கிராமத்துல இருந்து அந்த மக்களுக்கு எந்த ஒரு இடரும் இல்லாத கண்டிக்கப்பட்டு சரி கொடு நீ முடிவு விடு வந்தவங்க யாரு நீங்க வந்து ஒரு கோயில் கொஞ்சம் தள்ளு யாரும் தொடாதீங்க நீ யாரும் கோவிந்தா எந்த போது குறையெல்லாம் தெரிஞ்சது ஐயா கங்கைக்கார சரி இந்த பூமூடி மாரில வந்து கோவிந்தா போட்டு வந்து நீ வந்துட்டு யாரு கட்டி விட இருவார கொஞ்ச நேரம் இப்போ நாங்க அழைக்கிறோமே இந்த இல்லாடத்துல சேர்ந்த பூவாடக்காரி அடுத்துக்கிறான் ஏன்னா இந்த குழந்தைய குடிச்சு சாமி பூவாடக்காரியம்மா ஏன்னு கேட்டா இது உனக்கு சம்மச்சி வீடா இருக்கலாம் என்ன மாமன் வீடா இருக்கலாம் மச்சான் வீடா இருக்கலாம் யார் வீடா இருந்தாலும் ஒரு பம்பு வீடு அடிச்சா 10 மருள் வந்து ஆடக்கூடிய சுயநாள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியல என்ன அதனால இந்த செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா இந்த குழந்தைங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் உன்னை கண்டுகளிக்க முடியாத வெளிமக்கள் எல்லாம் வந்து பூஜையை கண்டுகளிக்கிறாங்களே அந்த மக்களுக்கு குறையில்லாத இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சிகனைக்கு காரணம் இப்போ ஆண்டவனை கூப்பிட்டு இருக்கோம் அருள்வாக்கு அங்கேயும் வீட்லயும் ராஜ்யம் பதிவு பண்ணுமா இங்க கங்கை கரையில வந்து பதிவு பண்ணுவா சொன்னாரு முன்ன அந்த நாகக்கண்ணி அம்மனை ஒரு அழைப்பு ஆயிடுச்சு அவங்கள ஒரு வார்த்தை கேட்டு ஆண்டு போன தெய்வத்தை கூட்டுக்குன்னு அந்த நாகக்கண்ணி அம்மனும் அந்த பெரிய அந்த முனியஸ்வரனையும் சந்தோஷமா வீட்டுக்கு போலாமா வந்தவன் 2 ஒரு வார்த்தை அவள் தான் கொடுக்கறதுனால தான் அந்த மாற்று வருது நம்ம என்ன பண்ண முடியும் கொடுக்கலாம் வந்தவா நீ வாங்கிக்க அந்த ஆயுதத்தை வாங்கி கொடுமா 3 பேர் பிள்ளைங்க கொடுத்து கொடு கொடுங்க 3 பேரும் பிடிச்சி கையில அவ்வளவுதான்